ஏழையை கொள்ளையிடாதே. ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். சாலமோன் தன்னுடைய உபதேசத்திற்கு முன்னுரை சொன்ன பின்பு எல்லோருக்கும் பிரயோஜனப்படுகிற பொதுவான உபதேசத்தை சொல்லுகிறார். ஏழைகளை கொள்ளையிடக்கூடாது, சிறுமையானவர்களை உபத்திரவப்படுத்தக்கூடாது, அவர்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை என்று நினைத்து அவர்களை துன்பப்படுத்தக்கூடாது. திக்கற்றவர்களுக்கு கர்த்தரே துணையாக இருக்கிறார். ஏழையை கொள்ளையிடுவது கர்த்தருக்கு விரோதமான பாவம். அவன் ஏற்கனவே ஏழையாய் இருக்கிறான். அவனை கொள்ளையிடும்போது அவன் இன்னும் அதிகமாய் ஏழையாவான். நாம் ஏழைகளுக்கு உதவி புரிய வேண்டும். அதிக தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களுடைய தரித்திரத்தில் இருந்து அவர்களை தூக்கிவிட வேண்டும். சிறுமையானவர்களை உபத்திரவப்படுத்துவது கோழைத்தனம். அவர்கள் ஏற்கனவே சிறுமைப்பட்டவர்கள். அவர்களுக்கு பலமும் இல்லை, ஆதரவும் இல்லை. அப்படிப்பட்டவர்களை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்துவதினால் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு மனுஷரும் வரமாட்டார்கள். அவன் சிறுமைப்பட்டவன் என்பதற்காகவும் அவனுக்கு ஆதரவாக ஒருவரும் இல்லை என்பதற்காகவும் அவனை ஒடுக்கக்கூடாது. தன்னை விட பலவீனமான பிராணிகளை மிருகங்கள் வேட்டையாடும். சிறுமையானவனை உபத்திரவப்படுத்துவது மனுஷ குணமல்ல, இது மிருக குணம். கர்த்தர் நம்மை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். நம்மிடத்தில் கர்த்தருக்கு பிரியமான சுபாவம் இருக்க வேண்டும். சிறுமையானவர்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களோ மிருகங்களை விட மோசமானவர்கள். ஏழைகளை கொள்ளையிடுகிறவர்கள் தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக்கொள்ளுகிறார்கள். ஏழைக்கு தீங்கு செய்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்கிறார்கள். கொள்ளையிடப்படுகிறவர்களும் உபத்திரவப்படுகிறவர்களும் தங்களுடைய கஷ்டங்களை கர்த்தரிடத்தில் முறையிடுவார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுவார்கள். திக்கற்றவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். திக்கற்றவர்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களை கர்த்தர் தண்டிப்பார். ஏழைகளை கொள்ளையிடுகிறவர்கள் மீது கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பு வரும். அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கர்த்தர் கொள்ளையிடுவார். சிறுமையானவர்களை நியாயஸ்தலத்திலே உபத்திரவப்படுத்தும் போது கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடுவார். கர்த்தரோடு எந்த மனுஷனாலும் வழக்காடி ஜெயிக்க முடியாது.